இந்தியாவில் பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி எங்க அனைவருக்கும் பெருமையை சார்ந்த மட்டும் இல்லாம நீங்க இளைய தளபதி விஜய் which is also the chief minister right now அப்படியே பெரிய ஒரு செலிபிரிட்டியோட நடிச்சிருக்கீங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு விஜய் சார் நான் அவ்வளோ கிரேஸ். ஆனா நீங்க அவர் பக்கத்துல நின்று நடிச்சு அது மட்டும் இல்ல உங்களோட நிறைய திரைப்படங்கள் வருது, நிறைய விஷயங்கள் நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் salute to you, thank you for being a role model to a lot of us. And இப்ப நான் இன்னும் கதைச்சேன்னு சொன்னா இங்க ஒரு ஜீவன் வந்து சொல்லும், நீ தான் நீங்க டூ மச்சா கதைக்கிறீங்க ஏன் தெரியுமா? அங்க அவருக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துட்டு அங்க பட்டர்ஃப்ளைஸ் நிறத்துறது. மிஸ்ஸஸ் டிகே நோட் த பாயிண்ட் தான் உங்களை கேள்வி கேட்டு ஆவணன்னு அவர் சொல்லிட்டாரு. அவருக்கு வீட்டுல போய் அடிவிலும் பேச்சு விடுமனு சொல்லிட்டாரு. அவர் டெம்பரரி இப்ப மட்டும் சிங்கிள். இந்த மேடையில இப்ப மட்டும் நீங்க சிங்கிள், மேடையில சிங்கிள் இல்ல. ஓச்சோ what was your question? வீட்டுல உங்களுக்கு பேச்சு விடுமனு சொல்லிட்டீங்க. வீட்டுல பேச்சு விடும். அது பிரச்சனை இல்ல. வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். நீங்க எத்தனை அங்க பேச்சு வாங்க போயிடலாம் இன்னைக்கு. All right, Janani, how do you feel? Sri Lanka ல இருந்து ஒரு ஐகானிக் அவார்ட் வாங்குறதுக்கு how you feel? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் பார்த்ததுல. இது வந்து நான் இந்தியாவை தாண்டி இப்பதான் ஃபர்ஸ்ட் வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறேன். இந்த ஆடியன்ஸ், இந்த மக்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய இடத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணின ஒரு மக்கள். ஸோ மீண்டும் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. இதுல இருந்தே தெரியுது இலங்கையில இருந்து வந்து அவங்க தமிழுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் தமிழ் இருக்குது. பட் நீங்க வடிவா கலைக்கிறது நல்லா இருக்கு. ஆனா நீங்க எனக்கு டிக்டாக் எல்லாம் செய்திருக்கீங்க, ரைட்? ஸோ ஐ ஹர்ட் யூர் அ கிரேட் டான்சர். ஸோ இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் ஃபோனை நோண்டி கொண்டிருக்கிறோம். அவார்ட் பார்த்து எல்லாரும் அச்சீவ் பண்ண பார்த்தா அவங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு சின்ன ஒரு டான்ஸ் ஆடுவீங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். நாங்க ஐட்டனரி பார்ட்டிக்கு உங்களோட பேர் வந்த செகண்டே அவர் அந்த கருப்பாய் என்ற பாட்டை எனக்காக அந்த மேடையில ஜனனி ஒரு 10 ஸ்டெப் போட சொல்லுங்க ரிக்வெஸ்ட் பண்ணினவர். ஸோ அவருக்காக ஒரு 2 ஸ்டெப் போடுவீங்களா? Oh, I see. This is what's called the iconic award winner. Let's go. Let me carry that. So. சரி, என்னோட யாராச்சும் டான்ஸ் ஆட வர சொல்லுங்க. அவர்தான் ஆடணும். ஏன்னா wife, guys, request பண்ண அவர்தானே சேர்ந்து ஆடணும். You start, I follow. Okay? Perfect. DJ, you ready? Ladies and gentlemen, this is for you. இப்ப எல்லாரும் போன வச்சிட்டு பார்த்து கொண்டிருப்பீங்களா? All ready? Thank you, Janani, and please do your ramp walk and show the audience what you got. And ladies and gentlemen, இது சின்ன ட்ரெய்லர் தான். ஜனனியோட சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் டின்னருக்கு அப்புறம் இருக்குது. So do not miss it. Janani, the stage is yours. Thank you, Janani. Thank you. நாங்க ஏதாச்சும் வெயிட்டா பண்ணினா வெயிட்டான அவார்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லுவேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஒரு வெயிட்டா ஒரு அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறேன். ரொம்ப வெயிட்டா இருக்கு. அதான் பிஹைண்ட் மீடியா. அதே ஒரு 3 kg. அதான் கனா 3 மாசமா செதுக்கி செய்தவர். இதை நீங்க இப்படி செய்தால மசில்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. கண்டிப்பா ப்ரம்ஸ் தேவையில்லை வீட்டுல இதே பார்க்க. Thank you, Janani. Thank you so much. Thank you. I have a very quick question for Janani. A very quick one because மீடியால யங் ஏஜ்ல இருந்து நானும் இருந்து லைக் நிறைய நாங்க அச்சீவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவுக்கு போறதுனாலே ஒரு பயம். அதுவும் எங்களை தமிழ் பெண்களுக்கு வந்து செம்ம பெரிய பயம். நிறைய யங் ஆர்டிஸ்ட் இங்க இருக்கிறாங்க வித் ட்ரீம்ஸ். அவங்களுக்கு மட்டும் உங்க சார்பாக என்ன சொல்ல விரும்புறீங்க?
இப்போ இருக்கிற யங்கஸ்ட் எல்லாமே ரொம்ப தெளிவு. நான் சொல்லணும்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நீங்கள் யாருக்காகவும் அதை விட்டு கொடுக்காதீங்க. ஈஸியாக சக்ஸஸ் கிடைக்காது, அது ஹார்ட் ஒர்க் நாங்கள் தான் பண்ண வேணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் முயற்சி செய்யுங்க, ஒரு நாள் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஜனனி. எல்லா சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் இன்னும் சக்ஸஸ்க்கு வாழ்த்து விடுறோம். தேங்க்யூ. Thank you. Okay.